ஹாய் நண்பர்களே! இன்னைக்கு சிறகடிக்க ஆசை நாடகத்துல என்ன நடந்ததுன்னா, சொர்ண அக்கா போலி சாமியாருன்றது எல்லோருக்குமே தெரிஞ்சு போச்சு. அவங்க எல்லாத்தையும் ரோகிணி சொல்லி தான் பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மனோஜ் கேட்குறாரு, "அப்பன்னா எனக்கு திரும்பவும் ரோகிணி கூடவே கல்யாணம் நடக்கும்னு சொன்னீங்களே அது?" அப்படின்னு கேட்குறாரு. "அதுவும் அந்த ரோகிணி சொல்லி தான்ப்பா நான் பொய் சொன்னேன்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே விஜயாவுக்கு கோவம் வந்து, "ஏன்டி நான் உன்னை கும்பிட்டதுக்கு நீ என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்டியே இவங்க முன்னாடிலாம், இது ஏன்டி இப்படி பண்ணன்னு" சொல்லிட்டு சரியான உத உத உதன்னு உதைக்கிறாங்கங்க சாமியார் அம்மாவை. "எதுக்குடி இப்படி பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அண்ணாமலை சொல்றாரு விஜயா கிட்ட, "விஜயா பாத்தியா உன்னுடைய மூட நம்பிக்கைனால எப்படிலாம் நடந்திருக்கு பாரு, இந்த பொம்பளை எப்படிலாம் உன்னை ஏமாத்திருக்கு பாரு" அப்படின்றாங்க. உடனே முத்து அந்த நேரத்துல போலீஸை ஃபோன் பண்ணி வர வச்சிடுறாருங்க. போலீஸும் வராங்க. வந்ததும், "வாங்க சார் வாங்க, இந்த பொம்பளை தான் அது, நீங்கள் இதை பிடிச்சிக்கிட்டு போங்க, இது திருடின நகை எல்லாம் இதில் இருக்குது, இந்தாங்க, ஆனால் எங்களுடைய தாலி செயினை மட்டும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம்" அப்படின்னு சொல்லி அந்த பொம்பளையை போலீஸ் கூட அமுச்சு வச்சிடறாரு. போலீஸும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜயாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. ரவிலாம் சொல்கிறாங்க, "ஏம்மா அண்ணியை நீ எப்படி பாடாப்படுத்தின, இந்த பொம்பளை பேச்சை கேட்டுக்கிட்டு நீ அண்ணியை போய் வீட்டை விட்டு துரத்துனியே" அப்படின்னு சொல்றாங்க. ரவியும் சொல்றாரு. அண்ணாமலையும், "ஆமா விஜயா, இப்பவாவது நீ மீனாவை புரிஞ்சுக்கோ. ஏன் தான் அந்த ரோகிணி இப்படி மோசமா நடந்துக்கிட்டான்னு எனக்கு தெரியல" அப்படின்றாங்க. உடனே முத்து அந்த நேரத்துல, "மீனா நீ ஏன் உள்ள நிக்கிற? போ வெளியில" அப்படின்றாரு. எல்லாம் ஆச்சரியமா பார்க்கறாங்க. ஏன் முத்து மீனாவை வெளியே போ சொல்றாருன்னு. உடனே, "வெளியே போய் நில்லு மீனா" அப்படின்றாரு. ஏன்னா அவங்க அம்மா கையில் ஆரத்தி எடுத்து கூப்பிடணும்னு சொல்லிட்டு. மீனாவும் வெளியே போய் நிற்கிறாங்க. வெளியே போய் நின்னதும், "அப்பா அம்மா கிட்ட நான் தான் சவால் விட்டேன்ல, இந்த உண்மையை நான் நிரூபிச்சிட்டேன்னா அம்மாவே ஆரத்தி எடுத்து மீனாவை வர வைக்கணும்னுட்டு நீங்கள் சொல்லுங்கப்பா" அப்படின்றாரு முத்து. உடனே அண்ணாமலையும், "ஆமாம் விஜயா, மீனாவை போய் ஆரத்தி எடுத்து நீ வர வையி" அப்படின்றாரு. உடனே இவங்களும் ஆரத்தி எடுக்க போகிறாங்கங்க. போயிட்டு ஆரத்தி எடுக்கிறாங்க. முத்துவும் அண்ணாமலையும் விஜயாவை நல்லா வச்சு செய்கிறாங்க. ஆரத்தி மட்டும் எடுத்தா பத்தாது, "வா மருமகளே வா" அப்படின்னு சொல்லி கூப்பிட சொல்லுங்கன்றாங்க. விஜயாவுக்கு உடனே அது பிடிக்கவே இல்லை. "வா மருமகளேன்றாங்க." "நல்லா கூப்பிடுங்கம்மான்னதும் உடனே ஆரத்தி எடுத்து, "உள்ள வாமா" அப்படின்னு சாந்தமா விஜயா மீனாவை கூப்பிடுறாங்க. மீனாவும் உள்ள வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் மீனாவுடைய அம்மாவும் சீதாவும், "நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம்" அப்படின்றாங்க. உடனே அண்ணாமலை வந்து, "சரிம்மா போயிட்டு வாங்க, ஆனால் நாளைக்கு மதியம் நம்ம வீட்டில் ஒரு விருந்து இருக்கு, நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும், எல்லாருமே அந்த விருந்தில் நம்ம கலந்துக்கணும்னு சொல்கிறாரு. "எதுக்குண்ணே விருந்து?" அப்படின்னு கேட்குறாங்க மீனாவுடைய அம்மா. "இல்லைம்மா, இந்த வீட்டுக்கு திரும்பவும் மீனா வந்திருக்கா, அந்த விஷயத்தை குறித்தும், அதுவும் இல்லாமல் அவங்க திருட்டெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த 2 விஷயத்துக்காகவும் நாளைக்கு விருந்து இருக்கு" அப்படின்னு சொல்கிறாரு. "சரிங்கண்ணே, நாங்கள் போயிட்டு வரோன்ட்டு" கிளம்பிடுறாங்க. அப்புறம் சீதா அவங்க வீட்டுக்கு போகிறாங்கங்க. அவங்க மாமியார் படத்துக்கு சாமி கும்பிட்ட பிறகு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட வந்து அருண்கிட்ட சொல்கிறாங்க, "எங்கள் மாமா எங்கள் அக்காவை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு, நீங்கள் இந்த தாலி காணோன்னு சொல்லிட்டு தானே என்னை வீட்டை விட்டு அனுப்பிச்சிங்க, இப்போ இந்த தாலி கிடச்சிடுச்சு, இனிமேலாவது நான் இந்த வீட்டில் இருக்கலாமா" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அருண் வந்து அவங்க 2 கையும் பிடிச்சிக்கிட்டு, "என்னை மன்னிச்சிரு சீதா, அது வந்து எங்கள் அம்மா ஆசை ஆசையாக அவங்க தாலியில் உனக்கு செஞ்சு கொடுத்தது, அந்த தாலி இருக்கிறது எங்கள் அம்மா உயிரோடு இருக்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், அதான் அவங்க இல்லைன்னதும் என்னால் ஏற்றுக்க முடியல, அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்றது என்னால் ஏற்றுக்க முடியல சீதா, எனக்கு யாரும் இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன்றாரு. "ஏங்க நான் இருக்கிறேனேங்கன்றாங்க. "நீ இருந்தா, ஆனால் அம்மா இல்லையே, என்னால் முடியல, அம்மா இல்லைன்னு என்னால் ஏற்றுக்க முடியல" அப்படின்றாரு. மனநிலை பாதிச்சா மாதிரி பேசுகிறாரு. உடனே சீதா சொல்கிறாங்க, "அப்போனா நம்ம நாளைக்கே ஒரு சைக்காலஜிஸ்ட் டாக்டரை பார்த்துருவோமான்னு" கேட்குறாங்க. உடனே, "ஏன் சீதா இப்படி சொல்கிற, என்னை பைத்தியம்ன்றியா நீ, நீயே இப்படி என்னை பைத்தியம்னு சொல்லிட்டா எப்படி சீதா, ஏன் அப்படி சொன்ன, நான் பைத்தியம் இல்லை, நான் பைத்தியம் இல்லை, ஓ எங்கள் அம்மா இல்லாததுனால தான் நான் இப்படி இருக்கேன், அப்போனா உனக்கும் தெரியும், உங்கள் அம்மா செத்துட்டா அந்த வலி உனக்கும் தெரியும், நான் பைத்தியம் இல்லைன்றாரு." உடனே சீதா அதை பார்த்துட்டு பயந்து போய், "ஐயையோ, இவரை கண்டிப்பாக நம்ம சைக்காலஜிஸ்ட் கிட்ட தான் கூட்டு போகணும்" அப்படின்னு நினைக்கிறாங்க.
அப்புறம் மீனாவும் முத்தும் ஒரே ரொமான்ஸ் மூட்ல இருக்கிறாங்கங்க பெட்ரூமில். அதுக்கப்புறம் மனோஜ் ஆஃபீஸில் வந்து ஜீவா வந்து மனோஜுக்காக மேட்ரிமோனியில் பதிவு பண்ணி ஒரு பெண் வரன் பார்த்துருக்காங்க. அவங்க கால் பண்ணதா சொல்கிறாங்க. அவங்க வராங்க சார் உங்களை பார்க்கறதுக்கு, இங்கே வேலை செய்கிற இடத்துக்கே ஆஃபீஸ்க்கே வராங்க அப்படின்றாங்க. மனோஜும் அப்படியே ஒரு கனவோடு அப்படியா பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. யமுனான்றாங்க. எப்போ வராங்க அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதும் இல்லை சார் இப்போவே வராங்கன்றாங்க. இப்போவே வராங்களா? சரி சரி வரட்டும், அப்போ தான் நான் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறேன்னு பார்த்தா என் மேலே இம்ப்ரூவ்ஸ் ஆவாங்க அப்படின்ட்டு சந்தோஷை கேட்குறாரு. சந்தோஷ், மனோஜ் யமுனா பேர் நல்லா இருக்குல்ல அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு சந்தோஷ் சொல்கிறாரு, ப்ரோ யமுனாவும் 3 எழுத்து தான், ரோகிணியும் 3 எழுத்து தான், எப்படி ரோகிணி இருந்தாங்களோ அது மாதிரி தான் அப்படின்றாரு. உடனே மனோஜ் கோவமாக சொல்கிறாரு, இங்கே பாரு மனோஜுக்கு வந்து எம்மு, யமுனாவுக்கு வந்து ஒய், எம்ஐன்னு சேர்த்தா என்ன வருது, மை வருது, அதனால் நல்லா இருக்கும்ன்றாரு. உடனே யமுனாவும் வராங்கங்க. வந்ததும் அவங்க மனோஜை பார்த்துட்டு, நான் தான் யமுனா, நீங்கள் தான் மனோஜாடுறாங்க. ஆமாம் அப்படின்றாரு. எனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்குறாங்க. பிடிச்சிருக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக பேசிடுவேன்னு சொல்கிறாங்கங்க. நாளைக்கு என்ன நான் ஓப்பனாக பேச போகிறாங்க, மனோஜ் எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் ஆகுறாருன்னு நாளைக்கு பொறுத்திருந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, பை பாய்.